தன்னோட காலையே விறகா பயன்படுத்தி மனுஷ கறிய சமைக்குது இந்த டீமன். திபெத்தி அரசர் புரட்சிக்காரங்களோட மகளுக்கே விஷத்தை வைக்கிறார். அந்த விஷத்தையே ஒருத்தர் முறிச்சு மன்னரோட குடும்பத்தையே சாகடிக்கிறாரு. அவருதான் இந்த சிலையை கொடுத்தவரோட மூதாதையர். அவங்களோட பரம்பரையில வந்தவங்க எல்லாருமே அதை பாதுகாப்பா பாத்துட்டு இருக்காங்க. அவர் கொடுத்த ஒரே கண்டிஷன், இந்த வீட்டை நீங்க மாத்தும் போது இந்த சிலையை இங்க வைக்காம வேறொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்றாரு. இதை மீறினா பெரிய அபத்தமே இந்த வீட்டுல நடக்கும்னு சொல்றாரு. ஹீரோவோட மாமாவும் அந்த சாமியார்கிட்ட இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கும்போது அவங்க வழிபடுறதுல ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கான். அவனோட மனசை இழந்து யோசிக்கிறதை இழந்து ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு அவனை தேடி ஒரு டீமன் வரும். 15வது நாள் அவனையே அந்த கடவுளுக்கு பலி கொடுத்துரும் சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த தாந்திரிங்கிற பொண்ணு தன்னோட காலையே விறகா பயன்படுத்தி கடவுளுக்காண்டி சமைச்சிட்டு இருக்கா. அவ சமைக்கிற கைய பார்த்தா அது இந்த வீட்டுல காணாம போட நம்ம ஹீரோவோட அத்தையோட கை. இதை பார்த்து அரண்டு போய் நிக்கிறாங்க. ஹீரோ டீமன் அடிக்க போகும்போது மாமா வந்து தடுக்கவும் அதை அவரை தள்ளி விட்டுருது. பக்கத்துல வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கும் போது அந்த டாலரோட சக்தி இருக்கிறதுனால 10 அடி தூரம் தள்ளி போய் விழுது. விறுவிறுன்னு செவத்து மேல ஏறுது. பல மந்திரங்களை வாய்க்குள்ளே முழங்கவும் நம்ம ஹீரோக்கு ஏதேதோ பண்ணுது. தன்னோட கட்டுப்பாட்டையே மீறி அந்த டாலரை அத்து போடுறாரு. பக்கத்திலே வந்து எட்டி ஒரு மிதி. அதோட இல்லாம அவ்வளவு அடி அடிச்சு தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அன்புதான் எல்லாமேன்னு சொல்லி அந்த டாலரை கொடுத்தவரோட ஞாபகம் வருது. எட்டி அந்த டாலரை எடுத்து அந்த டீமன் பக்கத்துல வரவும் தலையில வச்சு அமுத்துனதும் அது அப்படியே மறைஞ்சு போகுது. 2 நாளுக்கு அப்புறம் நம்ம மாமா முழிச்சு அந்த சிலையை என்ன பண்ணன்னு கேட்கவும் பக்கத்துல இருந்த ஒரு ஆத்துல நான் விட்டுட்டேன்னு சொல்றாரு. அதே நேரத்துல என் வாழ்க்கையை இப்படி போகுதுன்னு குடிச்சிட்டு புலம்பிட்டு இருந்த ஒருத்தர் அந்த சிலையை எடுக்கிறாரு. அவர்கிட்டயும் அந்த தேவி வந்து பசிக்குதுன்னு கேக்குறாங்க.